வணக்க நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலைபேச்சுன்னு ஒரு சேனல்ல அந்த 3 பரதேசி பசங்க உட்காந்துட்டு பேசுவானுங்க. இப்போ லேட்டஸ்டா ஒரு வீடியோவில் என்ன பேசியிருக்கானுங்க, படம் அதாவது விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆனா மகிழ் திருமேனிய, அதாவது அந்த படத்தோட இயக்குனர் மகிழ் திருமேனிய அஜித் ரசிகர்கள் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் கண்டுபிடிச்சு கொண்டாந்து பேசுவாங்க அப்படின்னு பேசியிருக்கானுங்க இந்த நாய்ங்க. இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு காட்சி வருதான். அதாவது இவனுக்கு தெரிஞ்ச யாரோ படம் பார்த்தாங்களாம். அவங்க சொன்னது என்னன்னா, ஒரு சீன்ல திரு அஜித்குமார் அவர்களை ரொம்ப மோசமா காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தகவல் கிடைச்சிச்சான். அதை ஒரு வீடியோவில் போட்டு இப்ப லேட்டஸ்டா பாருங்க, ஒரு நாள் முன்னாடி போட்டிருக்கானுங்க அந்த வீடியோ. படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த காட்சியை ரசிகர்கள் பார்த்தாங்கன்னா அதிர்ச்சி ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் கொண்டு மகிழ் திருமேனிய பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த நாய்ங்க வீடியோ போட்டிருக்கானுங்க. உங்க சேனலோட கமெண்ட் பாக்ஸ் எடுத்து பாரு. உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும், இதுக்கு மேல புதுசா உருவாகிற கெட்ட வார்த்தை எல்லாமே பாத்தீங்கன்னா உன் சேனல்ல கமெண்ட் பாக்ஸ்ல உங்களை தான் எல்லாருமே போட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? வேற எவங்கிட்டயே ஒரு பிஏ சாப்பிட்டு இங்க ஏன்னா நீங்க வாந்தி எடுத்துட்டு இருக்கிறீங்க யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு? வயிற்றுக்கு சோறே திங்கிறது இல்லையா நீங்க? ரசிகர்கள் இந்த விடாமுயற்சி படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அதை கொண்டாடுறதுக்கு ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கும்போது ரசிகர்களோட மனநிலையை பாதிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி லூசுத்தனமா நீ வீடியோ போட்டு வியூஸுக்கோசரம் எச்சத்தனமா அப்படி போட்டீங்கன்னா உனெல்லாம் செருப்பால் அடிக்கிறதுல என்ன தப்பு? இந்த நாய் முதல் நாள் படம் பார்க்கறதுக்கு இந்த நாய் எங்கனாச்சும் வந்தாங்கன்னா செருப்பை கழட்டி அடிங்க. இதுக்கு மேல உனக்கு அஜித் பக்கமே வரக்கூடாது. பரதேசி பசங்க என்னென்ன பேசுறானுங்க பாருங்க. குறிப்பா மகிழ் திருமேனி அவர்களை இந்த நாய்ங்க பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடாமுயற்சி படம் ஆரம்பிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா மகிழ் திருமேனி ரொம்ப லேட்டு, எடுத்த காட்சியவே திருப்பி திருப்பி எடுப்பாரு. ஒரு ஷாட் எடுத்துட்டாருன்னா அதை எடிட் பண்ணி பார்த்துட்டு படம் நல்ல இந்த ஷாட் இந்த படத்துக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு மறுபடியும் ரீஷூட் போவாரு. அப்படி இப்படின்னு இந்த படத்தை பத்தி ஆரம்பத்துல நெகட்டிவ் தான் சொல்லிட்டு வரானுங்க. நாட் ஓன்லி டைரக்டர், ப்ரொடக்ஷன் சைடு பேசுறானுங்க. அஜித் குமார் கார் ரேஸ் போறாரு அதனாலதான் படம் லேட்டுன்னானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ அஜித் கார் ரேஸ்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதை விமர்சனம் பண்ணானுங்க. 3வது இடம் தானே வந்தாரு, அவரால் இப்ப என்ன அதையே இப்படி கொண்டாடிட்டு ஓவரா பில்டப் பண்றீங்க அப்படி இப்படின்னானுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ அஜித்துக்கு இந்திய அரசு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. அதை அஜித்துக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு இன்னைக்கு வரைக்கும் கூவிட்டு இருக்கிறானுங்க இந்த நாய்ங்க. நீங்களாம் நாய்ங்க கிடையாது, பன்னியோட கேவலமான நாய்ங்க. பன்னி எதை திங்கோ அந்த மாதிரி நீங்க அதை திங்குறீங்களா அப்படின்னு ஒரு டவுட் வருது. வயிற்றுக்கு சோறே நீங்க திங்குறது இல்லையா? கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு பொது வெளியில எப்படி பேசணும், ரசிகர்கள்கிட்ட சண்டையை உருவாக்க கூடாது. நீ தொடர்ந்து அஜித் ரசிகர்களை இது பண்ணி வீடியோ போடுறீங்க, அஜித் ரசிகர்களை தப்பா பேசுறீங்க, அஜித்தை தப்பா பேசுறீங்க, அஜித்தை வச்சு படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பேசுறீங்க. கோல்டு காயின் வாங்கிட்டு உங்களை யாரும் இந்த பொழைக்க சொல்றா? பரதேசி நாய்களா? தப்பு தப்பா போட்டு என்னென்னமோ பேசுறானுங்க. உலகத்துல இருக்கிற கெட்ட வார்த்தைகள் எல்லாம் கொண்டு அஜித் ரசிகர் பேசுவாங்களாம். இந்த படத்தை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுவாங்களா? அந்த படம் பார்த்துட்டு செருப்பை கழட்டி அடிங்க இந்த நாய்களை எங்கனாச்சும் பாத்தீங்கன்னா எல்லாரும். பரதேசி பசங்களா? இன்னும் வீடியோ எத்தனை வீடியோ போடுறானுங்க இவனுங்க பாத்தீங்கன்னா பல சேனல்ல உட்காந்துக்கிட்டு பொய்யா புழுவி திரு அஜித்குமார் அவர்களை பத்தி என்னென்ன போடுறானுங்க. நாய்ங்க. உங்களுக்கு எல்லாம் குடும்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்குதா? அந்த குடும்பத்துல உங்களுக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களும் நீங்க போற அந்த வீடியோ எல்லாம் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்னு தெரியல. அவ்வளவு கேவலமா வீடியோ போடுறீங்க, அவ்வளவு கேவலமா பேசுறீங்க. உங்கெல்லாம் யாரா இப்படி பொழைக்க சொல்றா? ஆகுனா வாயை பிறந்துட்டு வந்துடுறானுங்க அஜித் ரசிகர்கிட்ட. அடுத்த தடவை இந்த மாதிரி பேசுறாங்கன்னா வாயில ஏதோ பண்ணுங்க சார். எல்லாமே அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே அவனுக்கு வாயில முதல்ல ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று அந்த வாயில விட்டு அடைங்க அவங்க வாய. பரதேசி பசங்க. கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாம தொடர்ந்து ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு இப்படி பண்றானுங்கன்னு பாருங்க. கேட்டா சினிமாவில் அப்டேட் மயர புடுங்குறோம் அப்படிங்கிறது. நீ என்னத்த அப்டேட் மயர புடுங்கன? போடுறது எல்லாமே போய் அப்டேட் புடுங்கிட்டாரு இவரு. இதுக்கு பேர் சேனல் பேர் வலைபேச்சான், மயிர் பேச்சு.
இங்க வேற நீ உனக்கு வந்து ஒரு தப்பா தான் சொல்ல முடியும், ஒவ்வொரு தப்பாவும் உனக்கு சொல்ற அளவுக்கு நீ வச்சுட்டு இருக்கிற. எங்கேயாவது நீ அஜித் ரசிகர்கள் கிட்ட செருப்படி வாங்குறது நிச்சயம். படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல எங்கன்னா சிக்கிறாத. அதே மாதிரி படமே பார்க்காத ரிவ்யூ சொல்லுவானுங்க. இவன் இந்த ப்ளூ சட்டை மாறன், இந்த மாதிரி சில நாய்ங்க இருக்கிறானுங்க, வேற பக்கம் படம் வாங்கிட்டு படமே பார்க்க மாட்டானுங்க, வந்து இங்க வந்து ஃபுல் நெகட்டிவா பேசுவானுங்க. ப்ளூ சட்டை மாறனுக்கு இருக்குது, உன்னை கிழிச்சு தொங்குறது உறுதி. படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல நீ படத்தை ரிவ்யூ பண்ணுவல, உனக்கெல்லாம் கிழிச்சு தொங்குறது உறுதி. எல்லாம் ரெடியா தான் இருக்கிறோம், உனக்கு உண்டு. ப்ளூ சட்டை மாதிரிலாம் ஒரு ஆளா? ஒரு பேய் ஒரு ப்ளூ சட்டையை போட்டு வந்து ரிவ்யூ பண்ண அப்படி இருக்கும். அந்த மாதிரி பாக்குறதுக்கு பேய் மாரி இருக்கிறான். இவன் அஜித்தோட ஃபேஸை வந்து விமர்சனம் பண்றான், மூஞ்சில தொப்பை வந்துருச்சுன்னு. பரதேசி பையன். உங்களோட அந்த உருட்டு, உங்களோட அந்த ஏமாத்து வேலை, நீங்க வந்து எப்படி எல்லாம் பொய் பேசுறீங்க அப்படின்னு மகிழ் திருமேனி அவரை பத்தி பேசுனதை அப்படி வெட்ட வெளியே சொல்லிட்டாரு இன்டர்வியூல. அது வந்து இந்த நாய்களுக்கு உள்ள கொடையும் போல. அதுக்கு வந்து அப்படி அவரை வந்து டார்கெட் பண்ணி எப்படி எப்படிலாம் வீடியோ போடுறானுங்க பாருங்க, எங்கெங்க இழுத்து விடுறானுங்க. அது சந்தோஷம் வேற இவங்களுக்கு. அந்த வீடியோ பேசும்போது அஜித் அவர்களை வந்து ஒரு இதா காமிச்சிருக்காங்க, ரொம்ப தப்பா காமிச்சிருக்காங்க. ஒரு சீன்ல வந்து அந்த மாதிரி அஜித் ரசிகர்கள்லாம் அதை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுவாங்க, உலகத்துல இருக்கிற எல்லா கட்டவரத்தையும் எடுத்தாந்து மகிழ் திருமேனிய திட்ட போறாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு பேசுறானுங்க பரதேசி பசங்க. உலகத்துல இருக்கிற எல்லா கட்டவார்த்தையும் இப்ப என் வாயில வருது உங்களை பேசணும் அப்படின்னு. யூடியூப்பா இருக்குது, நிறைய குழந்தைகள் பார்ப்பாங்க, நிறைய பெண்கள் பார்ப்பாங்க, நிறைய அஜித் ரசிகர்கள் பார்ப்பாங்க. அப்படிங்கிறதுனால அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் நம்ம வந்து பேசாம கம்முன்னு இருக்கிறேன். நான் மட்டும் இல்ல, நீங்க மட்டும் எதனா கையில எங்கன்னா சிக்கினீங்கன்னா சின்ன பண்ணமாயிருவீங்க, அது வேணா உறுதி. இந்த மாதிரி நீ தொடர்ந்து பண்ணு, அஜித் ரசிகர்கள்கிட்ட செருப்படி வாங்குவீங்க. நல்லா நேரில் இருக்கிற சிக்கிறாதீங்க, சொல்லிடுறேன் நான். பரதேசி பசங்களா, இந்த மாதிரி நாய்ங்க வீடியோலாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னா யாரும் கேட்கறதில்ல. போய் அதை போய் பார்த்துட்டு இருக்கிறீங்க. எங்கேயாவது இவங்களை பார்த்தீங்கன்னா செருப்பை கழட்டி அங்கேயும் 4 சாத்து சாத்துங்க. இந்த நாய்ங்க ஒன்றும் பெரிய மகான்கள் கிடையாது. எல்லாம் பொய்யா பேசி ரசிகர்கள்கிட்ட சண்டை மூட்டி விடுற பரதேசி பசங்க. இவங்களுக்குன்னா மரியாதை மயிறு. எங்கேயா பார்த்தீங்கன்னா செருப்பு கழட்டி அடிங்க, பிஞ்ச செருப்பு தான் அடிங்க. நல்லா விளக்கமா இருந்துச்சா போட்டு சேகுங்க அவனுங்கள, நாய்களா. சாய் நண்பர்களே, ரொம்ப உணர்ச்சிப்பட்டேன். இவனுக்கு பேசின அந்த வீடியோவை நீங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரி பேசி இது பண்ணி தப்பா பேசி போட்டிருக்கானுங்கன்னு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. இந்த மாதிரி இவனுங்க ஏதாவது பண்ணாங்களோ அடுத்து நம்ம வச்சு செய்யலாம். நன்றி, வணக்கம்.